தொடர்ச்சியாக நம்மோடு பயணிக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் முஸ்தபா அவர்களை அரங்கம் நிறைந்த கரவொலியோடு சிற்றுரை வழங்க அழைக்கிறேன். மாலை வணக்கம். இந்த வாய்ப்பினை வழங்கிய மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் மாநில நிர்வாகி அவர்களுக்கும் முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ரத்தன சுருக்கமாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன் என்று உங்கள் வாரம் உத்தரவாதம் கொடுத்து ஆரம்பம் செய்கின்றேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணம் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறியும் வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பனிதுமுள் பனியை போல நன்மும் நிற்போக்கென்றும் நசித்திட வேண்டும் இறைவா என்று இந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தீய ஆட்சியை ஒழித்திட எங்களுக்கு வரப்பசமாக தந்த மரியாதைக்குரிய தளபதி வெற்றி தளபதி விஜய் அவர்களை தந்த இறைவனுக்கு நன்றி பாராட்டி உங்களிடம் நான் பேச ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, நிறைய பேர் பேசினாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா, போராட்டம் நடத்தினா, ஒரு புரோகிராம் நடத்தினா காவல்துறைகள் எங்களை அச்சுறுத்துகின்றது, எங்களை மிரட்டுகின்றது. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் 80 நாள்ல அந்த காவல்துறை இந்த மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் சல்யூட் அடிக்க போகுது என்ற காலம் தமிழக மக்கள் எழுதிவிட்டார்கள் என்பதுதான் நிதாசனமான உண்மை என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இஸ்லாமியன் பாதுகாவலன் என்று போலி பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கும் என்ற திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கடைக்கோடியில மொஹலா ஜமாத் என்ற ஒரு மாநாடை நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆனந்த் சார் சொல்வார், நானா இப்படிலாம் பேசாதீங்க, சரிப்பட்டு வராது என்ன உரிமையோட கண்டிப்பார். இன்னைக்கு சொல்றேன், திருவல்லிக்கேணி பெரும்பாலும் முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதி. நீங்கள் மீசாப்பட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, நீலம் பாஷாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஐசோஸை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜாம்பஜாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த பீட்டர் சாலை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய மொஹலா ஜமாத் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே இங்கே வெற்றி வேட்பாளராக நிற்க வேண்டும். இந்த திருட்டு திமுக குடும்ப ஆட்சியை அப்புறப்படுத்தி இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் உண்மை பாதுகாவலராக நீங்கள் வர வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றது. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கண்டிப்பா பனையூருக்கு எல்லா இஸ்லாமியர்களும் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அன்பு சொந்தங்களே, இந்த திமுக அரசாங்கம் இஸ்லாமிய மக்களை ஏமாற்றி கொண்டு நயவஞ்சம் படுத்திக் கொண்டு இவங்க RSS கள்ளக்கூட்டணி வைத்துக் கொண்டு நாங்கள் இஸ்லாமியல் பாதுகாக்கிறோம் என்று போலி வேஷம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தமிழ்நாட்டிலே கருப்பு சட்டம், இஸ்லாமியர்களை அடக்கும் சட்டம், இஸ்லாமியர்களை கைது செய்ய சட்டம், இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காட்சிப்படுத்தக்கூடிய சட்டம், NIA சட்டத்தை இந்த தமிழ்நாட்டிலே RSS கைக்கூலியாக, பாஜகவின் கைக்கூலியாக ஒன்றிணைத்துக் கொண்டு பாராளுமன்றத்திலே வாக்களிப்படியிலே வாக்களித்து விட்டு NIA சட்டத்தை உள்ளே கொண்டு வந்து விட்டு இவர்கள் தான் இஸ்லாமிய பாதுகாவலரா? இன்னைக்கு நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் இந்த இருவேறு கட்சியும் பார்த்து எங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் நாங்கள் எதை நோக்கி போவது என்று எண்ணி கொண்டிருந்தோம். இறைவன் எங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் தமிழக வெற்றி கழகம் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இந்த இஸ்லாமிய மக்களின் பாதுகாக்க, இந்த இஸ்லாமிய மக்களின் செழிப்பாக வாழ, இந்த இஸ்லாமிய மக்களின் படிப்பிலையும் வேலை வாய்ப்பிலையும் வறுமை கோட்டை கீழையும் மேலோங்கி போவ சர்சார் கமிஷன் கொடுத்த கமிட்மெண்ட் அமல்படுத்த மரியாதைக்குரிய தலைவர் வெற்றி தலைவர் வீர தலைவர் எங்கள் தலைவர் ஆண்டவனுக்கு தவிர எவனுக்கும் அடிப்படையாத வீர கூட்டத்தின் வேந்தனாக அன்னை நாடே அயலா அதிகத்தை எதிர்த்த, அன்னை நாடே அயலா அதிகத்தை எதிர்த்த, இஸ்லாமிய ஆதிக்கத்தை எதிர்த்த, ஸ்டாலின் ஆதிக்கத்தை எதிர்த்த
உதயநிதி ஆதிக்கத்தில் எதிர்த்த அமித்ஷாவின் அதிகாரத்தை எதிர்த்த எங்களுக்கு அளித்த பரிசு சிறைசாலை. காலம் சரி செய்து விட்டது. மரணத்துக்கு நாங்கள் அஞ்சவில்லை. சாகும் நாள் எங்களுக்கு திருநாளாகும். இதோ வருகிறோம் உங்கள் முன்னால் பாட்டாளியின் சின்னமாக, வீரத்தின் சின்னமாக, விவசாயியின் சின்னமாக, ஏழையின் சின்னமாக, வெற்றியின் சின்னமாக, உங்கள் வெற்றி வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர் அவரின் சின்னமாக விஜில் 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.